இன்றைய நாள் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். ரெண்டுமே வேணும் மனுஷனுக்கு. வெறும் புகழ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கடைக்கு போறோம், மளிகை கடையில போய் இவ்வளவு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறோம், எல்லாம் போட்டு 6360 ரூபா எடுங்க, காசு கொடுங்க அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என்கிட்ட போய் நீ காசு கேட்கிறேன், என்னுடைய புகழை பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? நான் எவ்வளவு ஒரு புகழ் மிக்கவன் தெரியுமா அப்படின்னா, சார் பணத்தை கொடுங்க சார், சாமான்லாம் பேக் பண்ணி தரணும், எனக்கு முதல்ல பேமெண்ட் கொடுங்க. இல்லைங்க நான் ரொம்ப பெரிய ஆளுங்க, வச்சுங்க நீங்களே இந்த பில்லுன்னு சொல்லிட்டு மற்ற வேலையை பார்க்க போய். உன்னுடைய புகழ் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீ வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் வேணும், லைஃபை ரன் பண்றதுக்கு பணம் வேணும். அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சரி பணம் நிறைய இருக்கு, ஆனா உனக்கு யாருக்குமே தெரியாது, அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, போனா யாருமே உன்னை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மனிதனுக்கு புகழும் வேண்டும், பணமும் வேண்டும். ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாளா இந்த நாள் விளங்குகிறது. யாருக்கு? மேஷத்துக்கு. ஏன்? 2ஆம் இடத்திலே சந்திரன் குரு சேர்க்கை, ஒரு பவர்ஃபுல்லான யோகம். குரு சந்திரன் சேர்க்கையினால் மேஷத்திற்கு யோகம். எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுவதால் இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. ராசியில் சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது. 12 குடைவன் 3ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதியும் 10 குடைவனும் 10ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்ததால் யோகம். 1 10 இந்த 2 கேந்திரத்துக்கு அதிபதி ஒன்னா சேர்ந்துச்சு, அது ஒரு யோகம். இப்படி ஏராளமான யோகங்கள் அமைந்திருக்கின்றன. கிரக நிலவரம் ரிஷபத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன ஒரு தொழிலை செய்தாலும் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக ஏதேனும் தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும், செய்யலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ரிஷப ராசியினருக்கு ஏற்படும். ஃபேன்சி நம்பர் எல்லாம் போட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட் எல்லாம் போட்டு வருவீங்க. சில பேர் பார்த்தா வண்டியில ஒரே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்டா இருக்கும், எங்க பார்த்தாலும் லைட்டா இருக்கும். புதுசா பணம் வந்து கார் வாங்குறவங்களா அப்படிதான் இருப்பான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து கார் வாங்குறது பணம் வந்து அவன் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து லைட் போட்டுப்பான். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஜாஸ்தி போட்டானா அப்ப புது பணக்காரன்னு அர்த்தம். அந்த மாதிரி போய் இப்ப நீங்க பரவாயில்ல, அது யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க புதுசா கார் வாங்குவீங்க, அதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுவீங்க, கலரா லைட் எல்லாம் எரியும் எல்லா பக்கமும். 4 பக்கத்திலையும் கலர் லைட் எல்லாம் போட்டிருப்பீங்க. கிளட்ச் அமைத்தினா ஒரு லைட் எரியும், பிரேக் அமைத்தினா இன்னொரு லைட் எரியும், ஆக்சிலேட்டர் அமைத்தினா வேற ஒரு லைட் எரியும். அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுட்டு எம்முனா சந்தோஷமா குடும்பத்தோட சுற்றுலா செல்லக்கூடிய நல்ல நேரம், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். 2 குடைவன் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் நன்மை, 11 குடைவன் 2ஆம் இடம் வந்ததால் நன்மை. எனவே பொருளாதார வளர்ச்சி மிக 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 சிறப்பாக இருக்கும். மிதுனத்துக்கு இப்ப என்ன நல்ல விஷயம்னா பணம் நிறைய வரும், கேட்காமலே கொண்டு வந்து கொடுத்து போயிடும். கத்தியா அப்படி நியூஸ் பேப்பர்ல போட்டு ஒரு நூல் போட்டு கட்டி, சார் நீங்க கேட்டீங்களா அது இந்தாங்க அப்படிமா, பார்த்தாலும் ஒரு 10 பண்டில் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் வரும். பெரிய தொகை கொடுப்பது வாங்குவது, பிசினஸ்க்காக ரொட்டேஷன் பண்றதுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட் கிடைக்கும். பணம் தாராளமா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். ராசி அதிபதி புதன் நல்லா இருந்தாதான் படிப்பு நல்லா வரும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கு, சூரியனோடு சேர்ந்து இருக்கு, ராசியை பார்க்குது. ராசியை புதன் பார்க்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவியர் எல்லாம் இப்பொழுது மேல் படிப்பு பற்றிய ஆலோசனையிலே மூழ்கி இருப்பார்கள். எப்படியாவது அந்த காலேஜில் சீட் வாங்கிடணும், இந்த கோர்ஸுக்கு எப்படியாவது சேர்ந்துடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுலதான் சேர்றாங்க, நானும் அங்கதான் போய் சேருவேன். இன்னைக்கு இந்த 10th படிக்கிற பசங்க 12th படிக்கிற பசங்க எல்லாம் அவங்க என்ன சூஸ் பண்ணோம், லைஃப்ல வந்து நமக்கு நல்லா சம்பாதிக்கிறதுக்கு எந்த படிப்பு படிச்சா நல்லது அப்படிங்கறத விட ஃப்ரெண்ட்ஸ் எங்க சேர்றாங்க, எந்த காலேஜ்ல அவங்க எல்லாம் சேர போறாங்க, அங்கதான் நானும் சேருவேன் அப்படின்னு அது ஒரு அடம் பிடிக்கிறது. புதுசா அது ஒண்ணு. எப்படியோ நல்லா படிச்சு நல்ல டிகிரி முடிச்சு நல்ல வேலைக்கு வந்தா சந்தோஷம் தான். ஆனால் இப்பொழுது கிரக ரீதியாக, பிளானிட்டரி பொசிஷன், நவகிரக ரீதியாக இன்றைய தினம் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும், கல்வியில் ஆர்வம் அதிகம். கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நாள், சந்தோஷமான நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது என்பது மிகச் சிறப்பான யோகம். 11ஆம் இடத்திலே உச்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் குருவோடு இணைந்திருக்கிறது. 11ஆம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை, இது ரொம்ப பெரிய யோகம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு கடகராசிக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா உட்காந்து இருக்காதீங்க, போய் ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு தூரம் சொல்றாரு இவரு, இதுக்காக வேண்டியா போய் பாப்போம், போய் நீங்க இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. 10% நீங்க முயற்சி பண்ணா 90% கடவுள் நடத்தி கொடுப்பார். நீங்க அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, மறுபடியும் சொல்றேன், 10% நீங்க முயற்சி பண்ணுங்க, பாக்கி 90% கடவுள் நடத்தி கொடுப்பார். இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு கடகராசி.
எனவே மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. மிக மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள், அற்புதமான நல்ல நாள். கடகராசியிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது புதிதாக வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்கும் நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணா இப்ப அது நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் மறுபட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். புதாதித்ய யோகம் 5ஆம் இடத்திலே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் பிள்ளையார் சுழி போடலாம். ஆரம்பிச்சா இப்ப முடிஞ்சிடும். கல்யாணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து கல்யாணத்திற்கு வழிபிறக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்களுக்கு வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மேற்கொண்டு பணம் தேவை அப்படின்னா அதுவும் கிடைக்கும். நிறைய பணம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம், ஆரோக்கிய முன்னேற்றம் போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், நல்ல நாள். 8 11ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றதால் யோகம். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. லாபஸ்தானாதிபதியும் குருவும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டதால் யோகம். எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பணம் வரவேண்டிய இடங்களில் இருந்தெல்லாம் பணம் வரும். யாரிடமாவது கேட்டிருந்தால் பணம் வேணும் கொடுங்க அப்புறம் தர அப்படின்னு கேட்டிருந்தா இப்ப அவங்க கொடுத்துருவாங்க. கடன் கேட்டால் கிடைக்கும். கடன் கிடைக்கிறதுக்கு கூட ஒரு யோகம் வேணும். சில பேர் கேட்டா கொடுக்க மாட்டான். அவன் யோக்கியனா இருப்பான், உண்மையிலேயே கஷ்டப்படுவான். கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, என்கிட்ட அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்றான். இன்னொருத்தன் வருவான், அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடா இருப்பான். அவன் வந்து கேட்பான், உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அவன் வந்து பேச்சுல வந்து அப்படியே மயக்கிடுவான். ஃப்ராடு பண்றவனுக்கு சில பேருக்கெல்லாம் பணம் கேட்டா கிடைக்குது. ஜெனியூனா வந்து வியாபாரம் பண்றவனுக்கு பணம் கேட்டா கிடைக்காது. இது வந்து ஒரு நம்ம ஊர்ல இது ஒரு சாபக்கேடு. இப்ப பணம் கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடன் வாங்குற யோகம் இருக்கு. ஆறுக்குடைய வந்து 6ஆம் இடத்துல வலுத்துட்டான். அப்படி கடன் வாங்கி ஆகணும். கடன் வாங்கணும்னா இப்ப என்ன பண்ணீங்க, வண்டி வாங்குவீங்க, இல்ல வீடு வாங்குவீங்க, வெஹிக்கிள் லோன், ஹவுசிங் லோன், இதெல்லாம் தான் ஜாஸ்தி வாங்குவோம் நம்ம. அந்த மாதிரி ஏதோ ஒரு லோன் வாங்க வேண்டி வரும். அதனால வீடு வாங்குவீங்க, பணம் கிடைச்சிடும். கடன் கேட்டால் கிடைக்கும். அதுதான் இன்னைக்கு கன்னி ராசிக்கு முக்கியமான. துலா ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அமைதியா இருங்க, ரொம்ப பேச வேண்டாம். இன்னைக்கு சனி பிரதோஷம். பிரதோஷத்திலே சனிக்கிழமை பிரதோஷம் வந்தா ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷம் இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷம். அதனால சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னைக்கு கூடாரவல்லி ஆண்டாள் நாச்சியாருடைய 27வது பாசுரத்தை படிக்கணும். திருப்பாவையில் வருகின்ற 27வது பாசுரத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டாளை வழிபட வேண்டும். மார்கழி மாசம் 30 நாள் ஆண்டாள் சேவிக்கணும். பாசுரம் சேவிக்கிறதுனே சொல்லுவாங்க. பாசுரம் படிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க வைஷ்ணவன். ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் பார்த்தா பாசுரம் சேவிக்கணும். எவ்வளவு வசதியான வார்த்தை பாரு. பாசுரம் சேவிக்கிறது, படிக்கிறதுக்கு இது அவ்வளவு ஒரு பக்தியோட படிக்கணும். நம்மள வேற படிக்கலாமா அப்படிமா, சேவிக்கணும். பாசுரம் சேவிக்கணும். இன்னைக்கு அந்த 27வது பாசுரத்தை சேவித்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லி இந்த பெருமாளுடைய திருவடி கமலத்திலே சரணாகதி பண்ண வேண்டிய நாள். இன்னைக்கு சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கு. சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போய் நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்தை சொல்லி சிவபெருமானை மாலை நேரத்திலே வணங்க வேண்டும். காலையில் மகாவிஷ்ணுவை, மாலையில் சிவனை வணங்க வேண்டிய நாள் இன்றைய தினம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு யோகமான நாள். 5 படையவன் 9 படையவன் 7 சேர்க்கை. 2 திரிகோணாதிபதி. 5ஆம் இடத்திற்கு அதிபதி குரு, 9ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். குருவும் சந்திரனும் 7ல ஒன்னா சேர்ந்துருச்சு. 7 நேரம் அப்படியே பாக்குது. குரு சந்திரன் 2 உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கு. போக்கஸ் ஸ்ட்ரைட்டா அப்படியே உங்க மேல அடி. குரு சந்திரன் சேர்ந்தாலே யோகம். அதுல 7ஆம் இடத்துல சேர்ந்து ராசி வேற பாக்குது. அதனால 2 மடங்கு யோகம். விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் வருது, அதுல சந்தேகமே இல்லை. பெரிய அளவுல ஏதோ நல்லது நடக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணமாகி இன்னும் குழந்தை பிறக்காதவங்க இப்ப கன்சீவ் ஆயிடுவாங்க. இந்த மாசம் கன்சீவ் ஆயிடுவீங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல வியாபாரம் வளர்ச்சி அடையும். சொந்த வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க. ஏன்னா ராசியாதிபதி போய் 9ஆம் இடத்துல நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் அசையா சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. செவ்வாய் பூமிக்காரகன், அவன் இப்போ நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறான். செவ்வாய் நல்லா இருந்தாதான் வீடு கிடைக்கும். நம்ம ஊர்ல செவ்வாய் நல்லா இருந்தாலே பயப்படுறான். ஜாதகத்தை பார்த்தா ஐயோ செவ்வாய் தோஷமா சார், செவ்வாய் தோஷம் இருக்கணும், இருந்தாதான் வீடு வாங்கலாம். செவ்வாய் வெறும் தோஷம் வண்டி கொடுக்காது, யோகமும் கொடுக்கும். செவ்வாய் நல்லா இருந்தாதான் வீடு. 4ல செவ்வாய் இருந்தா வீடு வாங்குவான்.
நம்ம ஊர்ல 4 செவ்வாய் இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டோம். இப்ப செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிகத்துக்கு. 9ஆம் இடத்திற்கு சென்று நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 5, 9 குடையவர்கள் 7ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து 9 குடைவன் 7 உச்சம் பெற்று இவ்வளவு அருமையான ஒரு கிரக அமைப்பு ரொம்ப ரேருங்க. இது சாதாரணமா அமையாது. இதெல்லாம் ரொம்ப 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 ரேர். அதனால ஏதோ பெரிய நன்மை நடக்கும். பெரிய அளவுல நன்மை விருச்சிக ராசிக்கு நடைபெற போகிறது. உங்களுடைய வயசுக்கு தகுதி தகுந்த மாதிரி எது நடந்தா நல்லதோ அது நடக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10 குடைவன் ராசியிலேயே வந்து இணைந்திருக்கிறது. 9, 10 குடையவர்கள் ராசியில் இணைப்பு. 9, 10 குடையவர்கள் சேர்ந்துதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலேயே தர்ம கர்மாதிபதி யோகம். எனவே வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள். செல்வ செழிப்பு ஏற்படும். மன அமைதி ஏற்படும். மனதில் சந்தோஷம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7 குடைவன் குருவோடு இணைந்ததால் யோகம். 7 குடைவன் உச்சம் பெற்று குருவோடு இணைந்ததால் திருமண தடை விலகும். திருமணமாகாத மகர ராசியினருக்கெல்லாம் இப்ப திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து அடுத்த வருஷம் தாங்க நாங்க கல்யாணம் பண்ணுவோம், பரவாயில்லையா கேட்பாங்க. எங்களுக்கு 1 வருஷம் டைம் வேணும் கல்யாணம் பண்றதுக்கு. சரின்னு சொல்லிடுங்க. 1 வருஷம் டைம் கேட்டா பரவாயில்ல, சரின்னு சொல்லிடுங்க. ஓகே, நீங்க எப்ப பண்றீங்களோ பண்ணுங்க, ஆனா தேதியை முடிவு பண்ணி சொல்லிடணும். எனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடணும். எல்லாரும் முன்னாலையும் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு தாம்பூலம் மாத்தின்றோம் தை பிறந்த உடனே. அதுல இருந்து 1 இயர் டைம் எடுத்துங்க, அடுத்த தையில கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருங்க. டக்குனு முடிங்க. இப்போ நல்ல இடம் வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசுகிறது. எதிர்பாராத விதமாக திடீரென உங்களுக்கு மேலிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். உங்கள் அதிகாரிகள் உங்களை கூப்பிடுவார்கள். போன உடனே ஒரு நல்ல செய்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு, என்னது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க போறோம், இந்தாங்க ஆர்டர், 1ஆம் தேதியிலேன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அந்த நியூ போஸ்ட்ல அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பம், வியாபாரம், உத்தியோகம், அலுவலக பணிகள் என எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடைவன் உச்சம் பெற்றதால் யோகம். 5 குடைவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக 3இல் இணைந்ததால் யோகம். 9 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 4, 7 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்ததால் யோகம். இப்படி பல விதத்திலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசியிலே இருப்பவர்கள் இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. கலகலகலன்னு சிரிப்பாங்க. அப்படியே உண்டில காசு போட்டு குளிக்கினாக்கும் கலகல ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி சில பேர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா உடனே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும், ஒரு சந்தோஷம். சில பேர் வந்தா நம்ம நல்லா ஹாப்பியா இருந்தா கூட நம்மள வந்து அவங்க ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க. வந்த உடனே இப்படியே பார்த்துருப்பாங்க, என்னன்னு புரியாது, நம்ம அதுலயே அப்படியே ஒரு மாதிரி டல் ஆகிடுவோம். அந்த சிரிப்புன்றது ஒரு கலை. கடவுள் இவ்வளவு ஜீவராசிகளை படைச்சிருக்காரு. எத்தனை மிருகங்கள், எத்தனை பறவைகள், எத்தனை ஜந்துக்கள், எத்தனையோ பூச்சிகள் இருக்கு, எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உயிரினங்கள் இருக்கின்றன. ஆனா அந்த சிரிப்புன்றது மனுஷருக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, நாய் சிரிக்காது, பூனை சிரிக்காது, பல்லி சிரிக்காது, புலி சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது, யானை சிரிக்காது. மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். அதையும் நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை. எப்ப பாரு உம்முன மூஞ்சி வச்சு உட்காந்துருப்பான். இன்னைக்கு நீங்க சிரிப்பீங்க. இன்னைக்கு நல்ல சந்தோஷமா வாய் விட்டு சிரிப்பீங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்பு மாதிரி ஒரு நல்ல டானிக் உடம்புக்கு வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வோடு இருப்பீர்கள். நிறைய நல்ல செய்திகள் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள்.